சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்துல தர்மன் படத்தோட அறிமுக நிகழ்ச்சியில பேச தொடங்கியிருந்தாரு. அவர் பேசும்போதே எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா, நான் பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை, என்ன பிடிக்காதவங்களுக்கு நான் என்ன பண்ணாலும் பிடிக்காது, அதுவே என்ன பிடிச்சவங்களுக்கு நான் பண்ற எல்லாமும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் தர்மன் படத்தோட தொடக்க விழாவில் என்ன பேசியிருந்தாரு, அவர் பேசின விஷயங்கள் சரியா இல்ல தப்பா, இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா தர்மன் அப்படின்ற அந்த படத்தோட பேரு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, சுந்தர் சி டைரக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இப்ப அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இயக்க போறதா அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவரோட படத்தை அவர் டைரக்ட் பண்ணுவாரு, இவர் டைரக்ட் பண்ணுவாரு. இப்ப கடைசி அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இயக்குநர்களை மாத்திட்டே இருக்காங்க. இதெல்லாம் சரியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாரு, பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை, பேசின விஷயங்கள்ல இருந்து பிரச்சனை சொல்லியிருந்தாரு இல்லையா. அதே மாதிரியே தமிழ்நாடு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேசலைங்க, பிரஸ் மீட் கொடுக்கலங்க, 1-to-1 பேட்டி கூட கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை நோக்கி எதிர்கட்சிகள் எல்லாரும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் ஒண்ணு சேர்த்து வச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சரான பகாமாஸ் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு பக்காவான ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிருந்தாரு. அந்த ஸ்பீச்ல ஸ்வீட் இருந்தது, காரம் இருந்தது, காரசாரமா இருந்ததோட மட்டும் இல்லாம கேலி இருந்தது, கிண்டல் இருந்தது, நக்கல் இருந்தது, நையாண்டி இருந்தது. திருச்சி கிழக்கு தொகுதியில பேசும்போது இருந்த மாதிரியே இந்த பேச்சிலையும் ஆணவம் இருந்தது, அதிகப்படியான ஏளனமும் கண்டிப்பாக இருந்தது. இது அவரோட நண்பா தோழா தோழி அவருக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேர்ல பல பேரு ரசிச்சாங்க, ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவரு பேசின பேச்ச துண்டு துண்டா கட் பண்ணி சோசியல் மீடியால பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எப்பவும் போல அவரோட பேச்சை கண்டு ஃபயரை விட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனா திரு விஜய் அவரோட பேச்சு எப்படி இருந்ததுன்னு கேட்டா, மேலோட்டமா பார்க்கும்போது வேற லெவல்ல பக்கா மாசா ஸ்டைலா கெத்தா சினிமேட்டிக்கா எனர்ஜெட்டிக்கா எங்கர் ஆடியன்ஸை கவர்ற மாதிரி பயங்கரமா இருந்தது. ஆனா அவர் பேசின விஷயங்கள்ல கண்டென்ட் இருந்ததா, சரக்குன்ற ஒண்ணு இருந்ததா, தரவுன்ற ஒண்ணு இருந்ததா, பதில்ன்ற ஒண்ணு இருந்ததா, ரொம்ப ரொம்ப முக்கியமா மக்களுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு நன்மை பயக்கிற விஷயம் இருந்தா சொல்லி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா திரு விஜய் அவர்களோட சட்டமன்ற பேச்ச 2 பாகங்களா பிரிக்கலாம். முதல் பாகம் திரு விஜய் அவர்கள் தன்னோட கையில ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு தன்னோட சினிமா பயணத்துல தொடங்கி தன்னோட அரசியல் வருகையில தொடங்கி தான் முதலமைச்சர் ஆனதுல இருந்து தன்னோட முதலமைச்சர் ஆன பிறகு தன்னோட ஆட்சியில் நடந்த விஷயங்களை பத்தின்னு சொல்லி அவர் பாட்டுன்னு ஒரு பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுல புதுசா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா, இல்ல ரசிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா, இல்ல கூஸ் கலப்புற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. அவர் ஒரு ஸ்கிரிப்டை கரெக்டா எழுதி எடுத்துட்டு வந்தாரு, அதை அவர் படிச்சுக்கிட்டே வந்தாரு. அவர் எழுதிட்டு வந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் முடிகிற சமயத்துல நம்ம ஆளு கரெக்டா இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகளை சீண்ட ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் சீண்ட ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களும் ட்ரிகர் ஆகி திமுக சேர்ந்தவங்க எழுந்து கூச்சல் போட, அதுக்கு அகைன்ஸ்டா தாவேக்காவை சேர்ந்தவங்க எழுந்து கூச்சல் போடன்னு சொல்லி சட்டமன்றமே அப்படியே சண்டை காடா மாறி இருந்த உடனே நம்மாளு அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கையில இருந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே கீழே வச்சுட்டு தான் எப்படி ஒரு மாஸ் பர்ஃபார்மர்ன்றத, தான் எதனால சினிமாவில ஜெயிச்சவன்றத, தான் எதனால தன்னை தானே பக்கா மாசுன்னு அறிவிச்சுக்கிட்டேன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் இந்த உலகத்துக்கு மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருந்தாரு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் முதல்ல ஸ்கிரிப்ட பார்த்து பேசின விஷயங்கள்ல பெரிய அளவு சுவாரஸ்யன்ற ஒண்ணு இல்லாம தான் இருந்திருக்கு. ஆனா அதன் பிறகு நம்ம ஆளு பேச 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 முன்னாடியே சொன்ன மாதிரி தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க திரு விஜயோட நண்பி தோழா தோழி எல்லாரும் அந்த ஸ்பீச்சை பார்த்து அப்படியே நாடி நரம்பு ரத்தம் சதன்னு சொல்லி இது எல்லாத்துலயும் விஜயிசம் உள்ள பூந்து அவங்க எல்லாரும் கொண்டாட்ட மனநிலைக்கு போயிருந்தாங்க. திரு விஜயோட பேச்சை பார்த்த பொது மக்களுமே கூட மனுஷன் என்னமா பேசுறாயா, வேற லெவல்யா, இவர் பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுகவோட இதர எம்எல்ஏக்கள் எல்லாரும் சட்டசபையை விட்டு எழுந்து ஓடிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு திரு விஜய் அவர்கள் மாசா பேசியிருந்தாரு. உண்மையிலேயே மேலோட்டமா பார்க்கும்போது திரு விஜய் அவர்களோட ஸ்கிரிப்ட் பேப்பருக்கு தாண்டின பேச்சு உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்தா சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா வேட்டைக்காரன் படத்துல திரு விஜய் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாரு,
வேதநாயகம் செல்லானா பயம் இல்லை, வெங்காயம் உரிக்க உரிக்க உள்ள எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் திரு விஜய் அவரோட சட்டமன்ற பேச்சுன்றது மேலோட்டமா பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரியும் ருசிக்கிற மாதிரி தான் இருக்குமே. அதையே கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சோம்னா மனுஷன் பேச்சு கேட்கும்போது நல்லாதான் இருந்தது. ஆனா உள்ள சரக்குன்ற ஒண்ணு இல்லவே இல்லையே, உரிக்க உரிக்க உள்ள எதுவுமே இல்லையே. தட் மீன்ஸ் திரு விஜய் அவர்களோட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவரோட சட்டமன்ற பேச்சுன்றது வெங்காயம் உரிக்க உரிக்க உள்ள எதுவுமே இருக்காது. இதுல திரு விஜய் அவர்கள் குட்டி கதை சொன்னாரு, திரு விஜய் அவர்கள் அதை பண்ணாரு, திரு விஜய் அவர்கள் மாசா ஒரு சைகை காமிச்சாரு, டெவில் ஈவில் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற விஷயங்களை கோட் பண்ணாருன்னு சொல்லி திரு விஜய் அவரோட சட்டமன்ற பேச்சில இருந்து பல பாயிண்ட்ஸை சொல்ல முடியும். ஆனா திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேசி ஏற்கனவே பல நாட்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. நாம இந்த வீடியோவுக்காக ஜூன் 24 புதன்கிழமை நைட்டு பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோ சனிக்கிழமை அப்லோட் ஆகுமா இல்ல ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் ஆகுமான்ற விஷயமே எனக்கு முழுசா தெரியாம இருக்கிறதுனால ஏற்கனவே திரு விஜய் அவரோட சட்டமன்ற பேச்சை பத்தி பல பேர் பல வகையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்ததுனால ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டுகளோட திரு விஜய் அவரோட சட்டமன்ற பேச்சை பத்தின என்னோட வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தன்னோட பேச்சுல ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. அது என்ன? நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவும் விட மாட்டேன், தப்பு பண்ணவங்களை விடவே மாட்டேன். நான் காசு வாங்க மாட்டேன், காசு வாங்கவும் விட மாட்டேன், காசு வாங்கினவங்கள விடவே மாட்டேன். நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் பண்ணவும் விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணவங்கள விடவே மாட்டேன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கினவங்கள நான் விடவே மாட்டேன். மறுபடியும் ஒரு முறை, நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவும் விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்கள விடவே மாட்டேன் அப்படின்ற ஸ்டைல்ல திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் இதை ஃபாலோ பண்ணாருன்னா அதுல சந்தோஷப்படுற நபர்கள்ல நானும் ஒரு முக்கியமான ஆள் தான். அது என்ன? தப்பு பண்ண மாட்டாராமா, தப்பு பண்ண விட மாட்டாராமா, தப்பு பண்ணவங்களை ஐ மீன் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களை விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இதுல திரு விஜய் அவர்கள் தப்பு பண்ணுவாரா, தப்பு பண்ண மாட்டாரா, தப்பு பண்ண விடுவாரா, தப்பு பண்ண விட மாட்டாரா அப்படின்றது திரு விஜயோட 5 வருஷம் ஆட்சி முடியும் போது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிய வருமே. இதுல என்னன்னா திரு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்கள விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவுமே கூட திரு விஜயோட 5 வருஷம் ஆட்சி முடியும் போதுதான் திரு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தந்தாரா இல்ல தரலையான்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஆனா போன திமுக ஆட்சியிலையும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்தா அதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க பண்ண தப்புகளை நாங்க கூடி விரிவுல கண்டுபிடிச்சு அவங்கள கோர்ட்டு முறை நிறுத்தி அவங்களுக்கு சரியான அவங்களை தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. அப்படி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சரா பொறுப்பேற்றிருந்த ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரா முழுசா 5 வருஷம் இருந்தாரு. அடுத்து இப்ப ஆட்சி இழந்துட்டாரு, தன்னோட தொகுதியிலேயே தோத்துட்டாருன்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலுமே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட 5 வருஷ ஆட்சியில தன்னோட ஆட்சிக்கு முன்னாடி ஆட்சியில இருந்து தப்பு பண்ணவங்கள எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சா எனக்கு எந்த பேருமே ஞாபகம் வரல. நீங்க என்னன்னா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1967 திமுக முதல் முறையா ஆட்சிக்கு வராங்க. 1977 அதிமுக முதல் முறையா ஆட்சிக்கு வராங்க. திமுக இருந்து பல பேர் முதலமைச்சரா இருந்திருக்காங்க, அதிமுக இருந்தும் பல பேர் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. இப்படி 2026க்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர்களா திமுக இருந்து அதிமுக இருந்து காங்கிரஸ்ல இருந்து சொல்லி பல பேர் முதலமைச்சர்களா இருந்திருக்காங்க. அப்படி முதலமைச்சரா இருந்தவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி, அமைச்சர்களா ஆகிறதுக்கு முன்னாடி, எம்எல்ஏக்களா ஆகிறதுக்கு முன்னாடி, பொது வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களோட சொத்து எவ்வளவு, அவங்க எம்எல்ஏ ஆன பிறகு அவங்க சொத்து எவ்வளவு, அவங்க அமைச்சரான பிறகு அவங்களோட சொத்து எவ்வளவு, அவங்க தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆன பிறகு அவங்களோட சொத்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணா அவங்க உண்மையிலேயே நேர்மையான முறையில தான் சம்பாதிச்சாங்களா இல்ல தன்னோட பதவி மற்றும் பவரை பயன்படுத்தி அவங்க அதிகப்படியான சொத்துக்களை உண்மையிலேயே சம்பாதிச்சாங்களா சம்பாதிக்கலையா, தங்களோட பேர்ல இல்லைனாலும் தன்னோட பினாமிக்கல் பேர்ல தன்னோட சொந்தக்காரங்க பேர்ல சொல்லி எப்படி யோசிச்சாலுமே இது வரைக்கும் தமிழ்நாடு எம்எல்ஏக்களா, தமிழ்நாடு அமைச்சர்களா, தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தவங்க சொல்லி எப்படி யோசிச்சாலுமே அவங்க அட்லீஸ்ட் ₹1 தங்களோட பதவி மற்றும் பவரை பயன்படுத்தி கண்டிப்பாவே சேர்த்திருப்பாங்கன்றத நாம இது வரைக்கும் நிரூபிச்சிருக்காங்க. நிரூபிக்கிறத தாண்டி நாம எல்லாரோட மனசாட்சிக்கும் ஒரு விஷயம் தெரியும். என்ன? அவருக்கு என்னப்பா, அவர் தலைவரா வந்தாரு,
அதுக்கு முன்னாடி 10 லட்ச ரூபா சொத்து இருந்தா இப்போ 1 கோடி ரூபாய் சொத்து இருந்தாரு. அவர் எம்எல்ஏ ஆனாரு. எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு இவ்வளவு சொத்து இருந்தது. எம்எல்ஏ ஆன பிறகு அவரு கோட்டீஸ்வரனுக்கெல்லாம் கோட்டீஸ்வரன் ஆயிட்டாரு. அந்த தலைவர் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாரு. இந்த தலைவர் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாரு. இன்னொரு தலைவர் 1000 தலைமுறை வந்தாலும் அந்த 1000 தலைமுறையில ஒவ்வொருத்தர் 10 குழந்தை பெற்றாலும் 100 குழந்தை பெற்றா கூட என்ன கணக்கே இல்லாம சொத்து சேர்த்துட்டாரு. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரர் அம்பானியோ அதானியோ இல்ல, இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசியிருக்காங்க. அது என்னதான் நிரூபிக்கப்படலனாலுமே கூட உண்மையிலேயே அவங்க கணக்கே இல்லாம கோடி கணக்குல சொத்துக்களை சேர்த்திருப்பாங்கன்றது தான் 100க்கு 100 உண்மையான விஷயங்களே. அப்படி இருந்தாலுமே கூட இந்த மாதிரி தமிழ்நாட்டு அமைச்சர்லாம் இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்து சட்ட ரீதியா தண்டிக்கப்பட்டவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா மேடம் ஜெயலலிதா, மேடம் சசிகலா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குறைவானவங்க தான். மேடம் ஜெயலலிதா கேஸோட இறுதி தீர்ப்பு என்னதான் 2017 வந்திருந்தாலுமே அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனது 1991 டு 96 வரையிலான ஆட்சி காலத்துல தான் அவங்க அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த கேஸே ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதன் பிறகு மேடம் ஜெயலலிதா 2001 டு 2006, 2011 டு 2016 சொல்லி பல முறை முதலமைச்சராக இருந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே கூட அந்த எம்எல்ஏ, இந்த எம்எல்ஏ, அந்த அமைச்சர், இந்த அமைச்சர், இந்த முதலமைச்சர் சொல்லி எல்லாரு மேலேயுமே கோர்ட்ல கேஸ் நடக்கும், நடந்துட்டே இருக்கும். ஆனா அதுல இருந்து 100ல எத்தனை பேர் தண்டிக்கப்படுறாங்க, 1000த்துல எத்தனை பேர் தண்டிக்கப்படுறாங்க சொல்லி லிஸ்ட் எடுத்தா ரொம்ப ரொம்ப சொற்பமான நபர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்படுவாங்க. அப்படி தண்டிக்கப்பட்டாலுமே அவங்க விசாரணை நீதிமன்றத்துல தண்டிக்கப்படுவாங்க. அடுத்து ஹைகோர்ட்ல ரிலீஸ், சுப்ரீம் கோர்ட்ல ஒரே ரிலீஸ்ன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப குறைவான அளவு அரசியல்வாதிகள் மட்டும்தான் சொத்து அதிகமா சேர்த்துட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தண்டிக்கப்பட்டவங்க சொல்லி லிஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு ஞாபகம் இருக்கு மேடம் ஜெயலலிதா, மேடம் சசிகலா. அதை தவிர்த்து அதிமுக ஒரு சில எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி என்னோட ஞாபகத்துல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப குறைவானவங்க தான். பல பேர் ஞாபகத்துல இருக்கவங்களும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் மட்டும்தான். அப்பனா மீதம் இருக்கு யாருமே தப்பே பண்ணல, யாருமே ஊழலே பண்ணல, யாருமே லஞ்சமே வாங்கல, யாருமே சொத்தை சேர்க்கவே இல்லை, வருமானத்துக்கு அதிகமா சொத்தை சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம யாராவது நம்ம யாரோட மனசாட்சியாவது அதை ஒத்துக்குவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்காது. தட் மீன்ஸ் தப்பு பண்றவங்க, ஊழல் பண்றவங்க, லஞ்சம் வாங்குறவங்க தப்பு பண்ணிட்டே இருக்காங்க, லஞ்சம் வாங்கிட்டே இருக்காங்க, ஊழல் பண்ணிட்டே இருக்காங்க, சொத்தை சேர்த்துட்டே இருக்காங்க. சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி ஏழை ஏழையாவே இருக்கான், பணக்காரன் பணக்காரனுக்கெல்லாம் பணக்காரனா ஆகிட்டே இருக்கான். ஆனா மேடம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி சொல்லி இவங்க அதிமுக மேல கேஸ் போடுவாங்க, அவங்க திமுக இருக்கவங்க மேல கேஸ் போடுவாங்க. கேஸ் நடக்கும் கடைசி வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். 2Gன்னுவாங்க, செந்தில் பாலாஜின்னுவாங்க, விஜயபாஸ்கர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பல பேர் அடிபடும், பல வழக்குகள் கணக்கே இல்லாம காலக்கெடுவே இல்லாம முடிவே இல்லாம நடந்துட்டே இருக்கும். ஆனா இவங்களும் ஆதாரத்தை கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் ஆதாரத்தை கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் யாருக்குமே தண்டனை கிடைக்காது அப்படின்ற நிலைமை தான் தொடர்ந்து நீடிச்சுட்டு வந்திருக்கு. ஆனா திமுக யாரு? தீய சக்தி. அதிமுக யாரு? ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? தூய சக்தியான தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப ஆட்சியில் இருக்காரு, இப்ப அதிகாரத்துல இருக்காரு, இப்ப அவரு பவர்ல இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவும் விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்கள விடவே மாட்டேன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை அவங்க நம்பல, இவங்க நம்பல, யாருமே நம்பல, அதெல்லாம் ஓரமா எடுத்துட்டு போகட்டும். திரு விஜய் அவர்கள் சொன்னதை நான் 100க்கு 100 நம்புறேன். அதனால திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்? 5 வருஷம் முழுசா அவர் ஆட்சி பண்ண போறாரு. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன ஆல்மோஸ்ட் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் மே 10, 2026 தொடங்கி 2031 மே மாசம் வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான்றதுல எந்த விதத்தையும் இருக்க போறது இல்லை, யாருக்குமே இருக்க போறது இல்லை. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவரோட ஆட்சி 5 வருஷத்தை நிறைவு செய்யும் போது அவர் உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி தப்பு பண்ண எல்லாரையும் அட்லீஸ்ட் எத்தனை பேர் தான் அவரு சட்டத்தை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி சரியான ஆதாரங்களை கொண்டு போய் கொடுத்து அதுல எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு அப்படின்றத பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். அதனால ஐயா ஓ பன்னீர்செல்வம், ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர்கள் 3 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டோட முன்னாள் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி
திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. தமிழ்நாட்டோட முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்லி பல பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டோட முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்னு சொல்லி பல பேருக்கெல்லாம் பல பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மேயர், கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பவர்ல இருந்த பல பேர் இன்னமும் தமிழ்நாட்டுல இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இருக்கிறதுனால தூய சக்தின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட 5 வருஷம் ஆட்சி முடியும் போது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பவர்ல இருந்த எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ண எத்தனை பேருக்கு திரு விஜய் அவர்கள் தண்டனை வாங்கி தர போறாரு அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா திரு விஜயோட 5 வருஷம் ஆட்சி நடந்து முடியும் போது திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லுவாரு, எல்லாருமே விஞ்ஞான முறையில ஊழல் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வித்தியாசமான முறையில தப்பு பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ஆதாரமே இல்லாம ஆட்டைய போட்டிருக்காங்க, அதனால என்னால அவங்கள பேர் சொல்ல முடியும், குற்றம் சாட்ட முடியும், ஆனா அவங்கள என்னால கோர்ட்டு முன்னால கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி தர முடியல. அதனால நீங்க எல்லாரும் மறுபடியும் ஒரு முறை ஓட்டு போட்டு 2031 இருந்து 2036 வரைக்கும் என்ன முதலமைச்சர் ஆகுனீங்கன்னா அந்த 5 வருஷத்துல நான் கண்டிப்பாவே தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்தவங்களும் இதே தான் சொன்னாங்கன்றத நாம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்குமே. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவாரா தர மாட்டாரன்றத நாம 2031 பாத்துக்கலாம். அடுத்து என்னன்னா திரு விஜய் அவர்கள் தன்னோட பேச்சுல எப்பவும் போல ஆணவமாவும் ஏளனமாவும் பேசியிருந்தாரு. அத அவரோட ஸ்டைலாவே மாத்திட்டு இருக்காரு. அத சரி தப்புன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அது எல்லாமே ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். ஆனா சும்மா இருந்த சங்க ஊதி கிடக்குற அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்களும் சரி, தாவேகாவை சேர்ந்தவங்களும் சரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அது என்னன்னா தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரான ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி தந்தாரு, நல்லாட்சி தரல. அவர் கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தினாரு, நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தல. அவர் கொளத்தூர் தொகுதியை சிறந்த தொகுதியா மேம்படுத்தல. இது எல்லாமே சரி தப்பு அவர் பண்ணாரு பண்ணல அது எல்லாம் ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். ஆனா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில தோத்துருவாரு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே எதிர்பார்க்கல. ஏன்னா நாமளுமே கூட அவர் அந்த தொகுதியில் ஜெயிப்பாரா, இவர் இந்த தொகுதியில் ஜெயிப்பாருன்னு சொல்லி பல வீடியோஸ்ல பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தோம்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கொளத்தூர் தொகுதியில ஜெயிச்சிருவாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாவே எடப்பாடி தொகுதியில ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பல வீடியோல பேசியிருந்தோம். நாம பேசியிருந்த மாதிரியே தான், நாம நினைச்சிருந்த மாதிரியே தான் தமிழ்நாட்டுல இருந்த கிட்டத்தட்ட எல்லாருமே பேசியிருப்பாங்க, நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாரு. அவரு தோத்தது உண்மையிலே ஷாக்கான விஷயம், சர்ப்ரைஸான விஷயம், யாருமே எதிர்பார்க்காத விஷயம். ஏன் தாவேகாவை சேர்ந்தவங்களும் சரி, தாவேகாவோட தலைவரான திரு விஜய் அவர்களுமே கூட இந்த மாதிரி ஒரு முடிவை கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாரு. அதை கண்டிப்பாவே தாவேகா சேர்ந்தவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, திமுக காரங்களை பார்த்து கலாய்ன்னு சொல்லி கலாய்ப்பாங்க. எல்லாமே கண்டிப்பாவே சரியான விஷயம் தான். தாவேகாவை சேர்ந்தவங்க கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், திமுக காரங்களை கலாய்க்கலாம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா சட்டமன்றத்திலுமே கூட எந்த கேள்வி கேட்டாலுமே திரு விஜய் அவர்கள் கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் பேசியிருந்தாங்க. திரு விஜய் அவர்களும் அதையே என்ன பண்ணாரு, இன்னும் ஊதி பெருசாக்கி பேசியிருந்தாரு. இதுல அவர் ஒரு குட்டி கதை வேற சொன்னாரு. அந்த குட்டி கதை கண்டிப்பாவே திமுகவை சேர்ந்தவங்களையும் திமுகவோட ஆதரவாளர்களையும் பல மடங்கு கோவப்படுத்திருக்கும். அப்படி கோவப்படுத்துனதுனால எனக்கு தோன்ற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை திரு விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ண உடனே திருச்சி கிழக்குல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் களமிறங்க போறாரு, இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு நியூஸை கட்டி விட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே நாம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாரு, அதுவே ஒரு கரும்புள்ளி. அவர் மறுபடியும் திருச்சி கிழக்குலயோ இல்ல வேற ஏதோ ஒரு இடைத்தேர்தல போட்டிட்டு அங்கேயும் தோத்துட்டாருன்னா அது கரும்புள்ளிக்கெல்லாம் மிகப்பெரிய கரும்புள்ளி ஆயிடும். அதனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 வருஷத்துல எந்த தொகுதி இடைத்தேர்தலையுமே போட்டியிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நாம சொல்லியிருந்தோம். அதுதான் என்னோட கருத்து. இப்போ அந்த கருத்துல நான் உறுதியா இருக்கேன். ஆனா தாவேகாவை சேர்ந்தவங்க தொடர்ந்து கொளத்தூர்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவங்கள
வெறுப்பேத்தவும் வெறியத்தும் செஞ்சுட்டே வரதுனால ஒருவேளை அந்த நியூஸ் வெளியே வந்தா மாதிரியே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட்டாலும் ஏன் கண்டிப்பாவே போட்டியிடறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவல்களும் வெளியே வர தொடங்கியிருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதி தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நின்று ஜெயிச்சு ராஜினாமா பண்ண தொகுதியா இருக்கிறதுனால மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்கும்போது அந்த தொகுதியில தாவேகா ஜெயிக்கிறதுக்கு தான் 99.999% வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியில தாவேகா சார்பா ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிடலாம், ஐயா சகாயம் அவர்கள் போட்டியிடலாம், கூப்பா கிருஷ்ணன் போட்டியிடலாம், ஏன் மேடம் த்ரிஷாவே கூட போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் பல வகையான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரும்போது ஒருவேளை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிட்டாருன்னா அவர் தோக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகன்ற கருத்தெல்லாம் இப்போ உறுதியாக தான் இருக்கேன். ஆனா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிடுற பட்சத்துல அந்த போட்டி கண்டிப்பாவே கடுமையாகும். ஒருவேளை அந்த போட்டி கடுமையாகி ஒருவேளை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சுட்டா எப்படி இருக்கும்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில ஒருவேளை இடைத்தேர்தல் ஜெயிச்சுட்டாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவாரு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் ஆவாரு, சட்டமன்றத்துக்கு போவாரு. சட்டமன்றத்துக்கு போனா மட்டும் அவர் என்ன எங்க தளபதி மாதிரி ஸ்டைலா கெத்தா மாசாவா பேச போறாரு அப்படின்னு கூட ஒரு சிலர் யோசிக்கலாம். ஆனா எம்எல்ஏவா இல்லாம திமுக தலைவர் வெளியே இருக்கிறதுக்கும் திமுக தலைவர் எம்எல்ஏவாகி அவரு தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவரா வரத்துக்கான வித்தியாசம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடக்கூடாது. அப்படி போட்டியிட்டாலுமே அவர் தோக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே கூட தொடர்ந்து தாவேகாவை சேர்ந்தவங்க திமுக காரங்களையும் திமுக தலைவரையும் சீண்டிட்டே இருக்காங்க. அந்த சீண்டலுக்கு ட்ரிகர் ஆகி கொளத்தூர்ல விட்டதை திருச்சி கிழக்குல பிடிக்கலான்ற நம்பிக்கையில திமுக தலைவரான ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையோ அப்படி இல்லைன்னா மீதம் இருக்க 6 தொகுதியில் இருக்க ஏதோ ஒரு பொது தொகுதியிலையோ போட்டியிட்டு மறுபடியும் சட்டமன்றத்துக்கு வர போறாரா, தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவரா மாற போறாரா இல்ல மாற மாட்டாரா அப்படின்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்பவும் போல பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல ஒரு படம் வரப்போதுங்க. அந்த படத்தை அருணாச்சலம் படத்துக்கு பிறகு திரு சுந்தர் சி அவர்கள் ரஜினிகாந்தை வச்சு டைரக்ட் பண்ண போறாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த கொஞ்ச நாள்லயே சுந்தர் சி அவர்கள் நான் ரஜினிகாந்த் படத்தை இயக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி படத்தை விட்டு வெளியேறிட்டு அவரு வெளியேறின உடனே டான் பட இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்க போறாரு, அந்த படத்தை கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்க போறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அந்த படத்துக்கு ஒரு மியூசிக்லாம் விட்டு இருந்தாங்க. அந்த மியூசிக்கை பல பேர் கொண்டாடியே தீர்த்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இல்லைங்க டான் பட டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி ரஜினிகாந்த் படத்தை டைரக்ட் பண்ண போறது இல்லைங்க, டிராகன் பட இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்து தாங்க ரஜினிகாந்த் அவரோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தையும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தாங்க தயாரிக்க போறாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நியூஸை கிளப்பி விட்டாங்க. ப்ரொடியூசர் கமல்ஹாசன் மாறல, ஹீரோ ரஜினிகாந்த் மாறல, மியூசிக் டைரக்டர் அனிருத்தோ மாறல. ஆனா சுந்தர் சி வந்தாரு, போயிட்டாரு. சிபி சக்கரவர்த்தி வந்தாரு, அவரை யாரு தூக்குறதுன்னு தெரியல. இப்ப அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்துக்கு பேரு தர்மன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென்மதுரை வைகை நதி அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி தர்மத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நடிச்சிருக்காரு. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை அப்படின்னு சொல்லி தர்மதுரை அப்படின்ற படத்திலையும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி தர்மத்தின் தலைவன் தர்மதுரைன்னு சொல்லி தர்மம் தலை காக்கும் தக்க சமயங்களில் உயிர் காக்கும் அப்படின்ற மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே தர்மன்றத்தை குறிக்கிறமான பல டைட்டில்ல பல முறை நடிச்சிருக்காரு. அப்படி நடிச்ச பிறகு 2026 வந்து தர்மன் அப்படின்ற டைட்டிலோட திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்க போறாரு. அந்த படத்தை முன்னாடியே சொன்ன மாதிரி ஓமை கடவுளே மற்றும் டிராகன் படங்களை இயக்கியிருந்த அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு, கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்க போறாரு,
அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ண போறாரு. சிம்ரன் இருக்காங்க, ராஷி கண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இந்த படத்தை சுத்தி நடந்துட்டு இருக்கும்போது அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ஷன்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறது எந்த வகையிலுமே தவறான முடிவு இல்லை. ஆனா எது தவறான முடிவுனா, சுந்தர் சி டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை அவசரமா வெளியிட்டாங்க. ஆனா சுந்தர் சி அவர்கள் படத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் தப்பு இல்ல, டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவர் வெளியே போயிட்டாரு, எல்லாமே ஓகே. ஆனா அதன் பிறகு உடனே சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டையும் உடனடியா அவசரமா வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும், திரு ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாவே சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டைரக்ஷன்ல நடிச்சிருக்கணும். சிபி சக்கரவர்த்தி அவரோட டான் படம் நல்ல படமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த படம் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகலதான். ஆனா அவரோட கதையை கேட்டு அவரோட கதையெல்லாம் பிடிச்ச பிறகுதான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கினாரு. படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்ப சிபி சக்கரவர்த்தி படத்தை எடுக்க போறது இல்ல, அஸ்வத் மாரிமுத்து தான் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி இந்த முடிவு வந்தது கண்டிப்பா சரியான முடிவு இல்லை. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வெளியிடாம சுந்தர்சி வெளியே போயிருந்தாலோ இல்ல சிபி சக்கரவர்த்தி அவர்களை படத்துல இருந்து நீக்கி இருந்தாலோ, அது நீக்கமா இல்ல படம் தள்ளி வைப்பா ஏதோ ஒண்ணு, இந்த விஷயங்களை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா எதுவுமே தவறான விஷயம் இல்லை. ஆனா சுந்தர் சி படத்துக்கும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, சிபி சக்கரவர்த்தி படத்துக்கும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்படி தொடர்ந்து அபிஷியலா அவசரமா அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டுட்டு சுந்தர் சி மாற்றம், சிபி சக்கரவர்த்தி மாற்றம், அஸ்வத் மாரிமுத்து தேர்வுன்றது வேற ஏதோ ஒரு நடிகர் நடிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா அது தப்பு இல்லை. ஆனா தமிழ்நாட்டு சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி 170க்கு அதிகமான படங்கள் நடிச்சிருக்காரு. 170 படங்கள் நடிச்சு தமிழ்நாட்டோட இந்திய சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா இருக்க திரு ரஜினிகாந்த் அவரோட படத்துல போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத என்னால கண்டிப்பாவே ஏத்துக்க முடியல. நல்ல வேலையா படத்தோட ஷூட்டிங்க படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரா, இல்ல அஸ்வத் மாரிமுத்துக்கு பதிலா வேற யாராவது படத்தோட டைரக்டர்னு சொல்லி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குமான்னு கூட பல பேருக்கு கண்டிப்பாக தெரியல. சரி, சுந்தர் சி இல்ல, சிபி சக்கரவர்த்தி இல்ல, ரஜினிகாந்த் அவரோட அடுத்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாருன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன ஆல்மோஸ்ட், ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்மளோட இந்த வீடியோ அப்லோட் ஆகும் போது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அஸ்வத் மாரிமுத்து அவரோட ஓமை கடவுளே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். டிராகன் படமும் நல்லாதான் இருந்தது. ஆனா அந்த படத்துல இருந்த ஒரு சில கருத்துக்களோட எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றபடி அஸ்வத் மாரிமுத்துவோட 2 படங்களுமே கமர்ஷியலா நல்ல படங்கள் தான். கமர்ஷியலா நல்ல படங்கள். ரஜினிகாந்த் ஒரு கமர்ஷியல் நடிகர். அப்படி இருக்கிறதுனால அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இந்த தர்மன் படத்துல எந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க போறாரு, அது ஃபேமிலி டைப்ல இருக்க போதா, இல்ல த்ரில்லர் டைப்ல இருக்க போதா, இல்ல த டெட்லி டாக்டர் என்ற டேக்லைனுக்கு ஏத்த மாதிரியே டெட்லியா இருக்க போதா, இல்ல டூப்ளிகேட் டாக்டர் ஊசி போட்டா மாதிரி அரை மயக்கமான ஒரு உணர்வை இந்த தர்மன் படம் தருமா இல்ல தராதான்றது எல்லாமே படம் வரும்போது அவளை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்றேன். அது என்னன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரன் படத்துக்கு பிறகு பல படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த படங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்திருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், செகண்ட் ஹாஃப்லயும் நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஒரு சில படங்கள்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து சோசியல் மெசேஜஸ், நல்ல மெசேஜஸ் சொல்லி படத்தை எடுத்திருப்பாரு. ஆனா எந்திரன் படத்துக்கு பிறகு வந்த எந்த ரஜினிகாந்த் படமுமே எனக்கு 100% சாட்டிஸ்பாக்சனை தந்ததில்லை. எந்திரன் படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கிறதுனால எனக்கு டோட்டல் 100% சாட்டிஸ்பாக்சனை ரஜினிகாந்த் படமா தந்த படம்னா அது சிவாஜி படம் தான். அதனால திரு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சிவாஜி மாதிரி ஒரு படத்தை திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தருவார்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு ராயல் சல்யூட்டை நான் இப்பவே பார்சல் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளவுதான்.